தஞ்சை புறவழி சாலை ஓரங்களில் கொட்டப்பட்ட குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள். சாலையையொட்டியுள்ள கிராமங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் புறவழிச்சாலை ஓரங்களில் கொட்டப்படுவதாக தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தஞ்சை புறவழிச்சாலையில் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளால் அதிகம் துர்நாற்றம் வீசுவதால் பன்றிகள், நாய்கள் குறுக்கே ஓடுவதாலும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளன. தஞ்சை நகரை சுற்றியுள்ள சொல்லக்கூடிய புறவழிச்சாலை ஒட்டி மாதாக்கோட்டை, நாஞ்சிக்கோட்டை, விளார், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகள் அமைந்துள்ளன. மேலும் சாலை ஓட்டிகள் உள்ள கிராமப்புறங்களிலும் வீடுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் நகரப்புறத்தில் உள்ள இறைச்சி கடைகள், கழிவுகள் உள்ளிட்டவை அனைத்து புறவழிச்சாலைகளிலும் ஓரங்களில் கொட்டப்படுவதால் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடையே முகமும் சுளிக்க ஏற்பட்டுள்ளது. மேலும் கொட்டப்படும் குப்பைகள் எரிக்கப்படுவதாலும் வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள், குடியிருப்பு வாசிகள் கடுமையாக இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இறைச்சி கழிவுகள் அதிக அளவு கொட்டுவதால் துர்நாற்றம் அதிக அளவு வீசுவதாலும் அப்பகுதிகள் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இந்த புறவழிச்சாலையில் குப்பைகள் கொட்டும் இடத்தில் பெண்கள் படிக்கும் கல்லூரியும் தனியார் பள்ளியும் அருகே சுற்றுள்ள தலமான முள்ளிவாய்க்கால் முற்றமும் உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதால் முகம் சுளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள இறைச்சிகள் தின்பதற்கு நாய், பன்றி உள்ளிட்ட வருவதால் வாகனங்கள் விபத்துகளும் ஏற்படுவதாக உள்ளது. மற்றும் பொதுமக்கள் விரைந்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கைகள் வைத்துள்ளன. இதுபோல் கழிவுகளை இரவு நேரத்தில் வந்து கொட்டி செல்லும் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.